நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ. இந்த வீடியோ ஏன் போடுறேன் அப்படின்னா, காலையில் வாக்கிங் போகலான்னு எழுந்து போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டு வாசலில் ஒரு கெஸ்ட் ஒருத்தங்க இருந்தாங்க. ஸோ அந்த கெஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை. ஸோ அந்த சம்பவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். ஃபஸ்ட் அந்த கெஸ்ட்டு யாருன்னு பார்க்கலாம் வாங்க. இவங்க தான் அந்த கெஸ்ட். ஒரு புறா வந்து பறக்கிறதுக்காக ட்ரை பண்ணி விழுந்திருக்கு. எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த தெரியுதுங்களா, இந்த இடத்துல தான் இருந்தாங்க. ஸோ இவங்களை வந்து நம்ம மொட்டை மாடில் தான் பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ கொண்டு வெட்டி பார்த்துருக்கீங்களா. ஸோ இங்கே தான் கொண்டு போய்ட்டு இப்போ இருக்க போகிறனால இந்த புறாவை. அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு கேஜ் ஒன்று ரெடி பண்ணிடலாம். இது ஏன்னா பறக்கிற ஸ்டேஜில் இருக்குது. ஒரு கேஜ் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் இதை கொண்டு போய் மேலே வச்சிடலாம். ரொம்ப குட்டியாக இருக்குது. குட்டியாக இந்த சென்ஸ் என்னென்னா, அது பறக்க ட்ரை பண்ணி கீழே விழுந்திருக்கு போல் இருக்குது. ரொம்ப குட்டியாக இருந்தால் கூட கையில் பிடிச்சிடலாம். இது அந்த பறக்கிற ஸ்டேஜுங்கனால கொஞ்சம் அந்த மீடியமான இதில் இருக்குது. இது எப்படி இப்போ பிடிக்கிறதுன்னு தெரில. ஸோ பார்க்க கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, பட் அழகாகவும் இருக்குது. பட் இருந்தாலும் அதை பாதுகாக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கேஜ் ரெடி பண்ணணும். கேஜ் ரெடி பண்ணணுன்னா நம்ம இந்த நெட்டில் இதெல்லாம் பண்ண போகிறது கிடையாது. நம்மளுக்கு பழைய பாக்ஸஸ்லாம் இருக்குது. அந்த பாக்ஸில் வச்சு கொண்டு போய்ட்டு மொட்டை மாலில் வைக்கலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா அதோட அம்மா அப்பா அதோட பேரண்ட்ஸ்லாம் வந்து மொட்டை மாலில் தான் உலாவிட்டு இருக்குங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு எப்படி பறக்குதுங்கிறத நான் கவர் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இதை கொண்டு போய்ட்டு மேலே அவங்களோட செட்டில் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இந்த பாக்ஸில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது ஆல்ரெடி வந்துட்டு வீணாக போன பாக்ஸாக தான் இருக்குது. ஸோ இதில் வச்சு நம்ம கொண்டு போய்ட்டு மொட்டை மாலில் வச்சிடலாம். அதுலேருந்து அதை பறக்கதான்ட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த துணியை வச்சு தான் புறாவை நம்ம பிடிக்க போகிறோம். ஏன்னா கையில் பிடிக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சரி வாங்க புறாவை பிடிச்சி இதில் வச்சு விடலாம். பறக்க ஆரம்பிச்சிச்சு போல இருக்கு. ஏன்னா இது இப்படியே விட்டா பூனைக்கிட்ட கடி வாங்கிடுவது. வருத்தாத்துல கூட காப்பாற்று தானே வரேன். ஃபஸ்ட்டு இந்த ஒட்டடையெல்லாம் கிளியர் பண்ணி விட்டுருவோம்.
ஸோ ஒரு வழியாக தம்பியை பிடிச்சாச்சு. தம்பியா தங்கச்சியான்னு தெரியல. இவனை கொண்டு போய்ட்டு இப்போ மொட்டை மாடில் விட்டு அவங்க பேரண்ட்ஸோட சேர்க்க ட்ரை பண்ணுவோம். ரொம்ப பாடுபடுத்திட்டான் பிடிக்கிறதுக்குள்ள. ஏன்னா இவனை மொட்டை மாடில் விட்டாதான் இவன் அவன் பேரண்ட்ஸோடு சேர்ப்பான். ஏன்னா இங்கே பாருங்கள், இவனை தான் தேடிக்கிட்டு இருக்குங்க. இவன் மேலேருந்து விழுந்துட்டான். இவனை அப்படியே இந்த பாக்ஸில் வச்சு இதோடய மூடி வச்சுருவோம். ஆக்சுவலாக இதோட வச்சா கீழே விட்றான். நம்ம என்ன பண்ணுவோம், பாக்ஸோட இப்படி எடுத்துகிட்டு போய்ட்டு மொட்டை மாடில் போயிடலாம். இவனை அந்த ஸ்பாட்டை கொண்டு போகிறதுக்குள்ளே சுத்தமாக முடியல. கொஞ்ச நேரம் அப்படி காற்று வர மாதிரி மூடி வச்சு மேலே கொண்டு போய்க்கலாம். ஸோ ஃபைனலாக கொண்டு வந்து மேலே விட்டாச்சு. ஸோ கொண்டு வந்து மொட்டை மாடில் வச்சு ரொம்ப நேரம் ஆகுது. பெரிய புறாக்கள்லாம் வந்துட்டு இங்கே தான் நின்றுட்டுருக்குங்க. பட் நான் நிற்கிறதுனால வரமாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து கீழே கிளம்பிடலான்னு இருக்கேன். மொபைலை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறேன் எதாவது கவர் ஆகான்ட்டு. மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமரவம் விட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த அல்லீராணி கண்ணுறங்கு. மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமரவம் விட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த அல்லீராணி கண்ணுறங்கு. கொள்ளையில திண்ணை வைத்து குருத்தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ. ஸோ ஃபைனலாக குட்டி புறா பெரிய புறாவோட சேர்ந்துருச்சு. அந்த கிளிப்பு நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க. ஸோ அது ஆக்சுவலாக நான் இருந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் அதோட கூட்டங்கள் எல்லாமே இருந்துச்சு. பெரிய புறா எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக இது அங்கேயே மூவ் ஆகிடுச்சு. அது பறக்கிறத என்னால் ஃபுல் ஷாட் எடுக்க முடியல. ஏன்னா வந்து பேட்டரி லோவானதுனால அதோட நான் கட் பண்ணிட்டேன். நான் மறுபடியும் அடுத்தடுத்த ஏதாவது வீடியோவில் வந்துட்டு அதை கவர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நான் அதை ஷார்ட்ஸாக எடுத்து நான் போடுறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்கள் முன்னாடி வந்து ப்ரெசென்ட் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் நான் எடுத்தேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்மனைய விட்டு வந்த அல்லீராணி கண்ணுறங்கு.